வணக்கம் நண்பர்களே. இயற்கை நம்ம உடல்ல 5 கூறுகள உருவாக்கியிருக்கு. ஆனா, இந்த கலியுக மனிதர்கள் அதுல 6வதா ஒரு கூறையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுதான் பணம். பணத்த வச்சு எல்லா பொருளையும் வாங்க முடியாதுங்கிறது உண்மதான். ஆனா, பெரும்பாலானவற்றை வாங்க முடியும். ஒரு துறவி சொற்பொழிவு செஞ்சுகிட்டு இருக்கும் பொழுது, "பணத்துக்கு பின்னால ஓடாதீங்க. இது ஒரு மாயை. இந்த மாயையில யாரெல்லாம் சிக்குறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கை துக்கத்திலேயே தான் போகும்" அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டு அங்கிருந்த எல்லாரும் கைய தட்டினாங்க. ஆனா, இந்த சொற்பொழிவ செய்றதுக்கு அவர் பணம் வாங்குனாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இதுதான் மாயையின் விளையாட்டு. இந்த உலகத்துல ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இத புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கள இந்த மாயை உச்சத்தின் சிகரத்துக்கே கொண்டு போய் சேர்த்திருக்கு. இப்போ இருக்க காலகட்டத்துல பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. அத விட ரொம்ப கஷ்டமானது பணத்த சேர்த்து வைக்கிறது. நெறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் பணம் கிடைச்சா உடனே பறக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அவங்களுக்கு பணத்தோட விதிகள் தெரியாது. நீங்க கவனிச்சிருப்பீங்க, சரஸ்வதியோட படம் எப்பவுமே அமர்ந்த நிலையில தான் இருக்கும். ஆனா, லக்ஷ்மியோட படம் எப்பொழுதுமே நிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரஸ்வதி சொல்லுவாங்க, "நான் சீக்கிரமா வரமாட்டேன். ஒருவேள நான் வந்துட்டா திரும்பி போக மாட்டேன். ஏன்னா, ஞானத்த அவ்ளோ எளிதில பெற முடியாது. ஒரு முறை ஞானத்த பெற்றுட்டா, அந்த ஞானத்த நம்ம கிட்ட இருந்து யாராலயும் பறிக்க முடியாது." ஆனா, லக்ஷ்மியின் விதி என்னன்னா, அவ சீக்கிரமா வந்து விடுவா. ஆனா, சீக்கிரமா போயிடுவா. ஒரு மனுஷனுக்கு பணத்த சரியான முறையில கையாள தெரியல அப்படின்னா, லக்ஷ்மி அந்த வீட்ட விட்டு சீக்கிரமாவே வெளிய போயிடுவா. அதனால, இந்த கதையில நான் உங்களுக்கு 5 வகையான செலவுகள பத்தி சொல்லப் போறேன். இத நீங்களும் இப்பவே நிறுத்தணும். அப்பதான் நீங்களும் பணத்தோட உண்மையான விதிகள புரிஞ்சுக்க முடியும். நீங்க எவ்ளோ சம்பாதிக்கிறீங்கன்றது முக்கியமே இல்லங்க. நீங்க எவ்ளோ சம்பாதிக்கிறீங்களோ, அதுல இந்த 5 இடங்கள்ல உங்க செலவுகள குறைச்சுக்கோங்க. படிப்படியா உங்க வீட்ல பணம் சேர தொடங்கும். உண்மையாவே உங்க வீட்ல பணம் சேர தொடங்கி இருக்கு அப்படின்னு நீங்களே உணர்வீங்க. பணக்காரன் ஆகுறதுக்கு முதல் வழியும் இதுதான். உங்களுடைய வீட்ல உங்களுடைய செலவுகள கொஞ்சம் குறைச்சு, பணம் சம்பாதிக்கிற வழிய கண்டுபிடிங்க. சரி, இந்த கதை மூலியமா எந்த 5 விஷயங்கள்ல நம்ம பணத்த செலவழிக்க கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் செய்யலனா, சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஒரு கிராமத்துல 2 பெண்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஒருத்தர்கிட்ட எருமை இருந்துச்சு. இன்னொருத்தர்கிட்ட ஆடு இருந்துச்சு. எருமை வச்சிருந்த பெண் எந்த ஒரு பொருளையும் சரியா பாதுகாக்க தெரியாதவ. அவளுக்கு எருமை நெறைய பால கொடுத்துச்சு. ஆனா, அவ பாலோட மதிப்ப கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கல. அவ அந்த பால வீட்ல இருக்க பூனைக்கு கொடுத்துருவா. அந்த பால வீணா செலவு பண்ணா. அந்த பால எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. ஆனா, ஆடு வச்சிருந்த பெண் பாலோட மதிப்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தா. அவ பாலோட ஒவ்வொரு துளியையும் சேமிச்சு வச்சா. அந்த பால தயிர் போட்டு தயிர்ல இருந்து நெய் எடுத்தா. கொஞ்சம் கொஞ்சமா அவ நெறைய நெய்ய எடுத்தா. எரும வச்சிருந்த பெண்ணுக்கு ஒருபோதும் பாலோட முக்கியத்துவம் தெரியவே இல்ல. அப்புறம் ஒரு நாள் அவளோட வீட்டுக்கு கொஞ்சம் விருந்தினர்கள் எல்லாம் வந்தாங்க. விருந்தினர்களுக்கு வெறும் ரொட்டிய குடுக்க முடியாது இல்லையா? அதனால அந்த பெண் ஆடு வச்சிருந்த பெண்கிட்ட போய் ஒரு 1/4 கிலோ நெய்ய கேட்டுட்டு வந்தா. அவ சீக்கிரமாவே என்னுடைய எருமையோட பால கறந்து நெய்ய எடுப்பேன். அப்போ உன்னோட 1/4 கிலோ நெய்ய நான் திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நெய்ய கேட்டா. ஆடு வச்சிருந்த பெண் அவளுக்கு ஒரு 1/4 கிலோ நெய்ய கடனா குடுத்தா. அப்புறம் அந்த பெண்ணும் அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தினர்களுக்கு உணவ பரிமாறினா. அதுக்கப்புறம் பல நாள் கடந்து போச்சு. ஆனா எரும வச்சிருந்த பெண் அவளுக்கு நெய்ய திருப்பி தரவே இல்ல. ஒரு நாள் திருப்பியும் ஆடு வச்சிருந்த பெண் எருமை வச்சிருந்த பெண் கிட்ட போய், "நான் உனக்கு 1/4 கிலோ நெய் கொடுத்தேன் இல்லையா? அத திருப்பி வாங்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொன்னா. இத கேட்டதும் அந்த பெண், "எந்த நெய்? நீ எப்போ எனக்கு நெய் கொடுத்த? நீ எப்படி எனக்கு நெய் குடுக்க முடியும்? என்கிட்ட எருமை இருக்கு. உன்கிட்ட வெறும் ஆடு மட்டும் தானே இருக்கு. நான் ஏன் உன்கிட்ட நெய்ய கடன் வாங்கணும்? என்கிட்ட எவ்ளோ பெரிய மாடு இருக்கு. இது நெறைய பாலும் கொடுக்கும். நான் அதுல இருந்து நெய் எடுத்துக்குவேன். நான் ஏன் உன்கிட்ட வந்து கடன் வாங்கணும்?" அப்படின்னு சொல்லி நெய்ய தர மறுத்துட்டா. ஆடு வச்சிருக்க பெண்ணுக்கு நல்லாவே தெரியும். இவ தான் நெய்ய கொடுத்தா அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா, அவ கிட்ட எருமை இருந்துச்சு. ஆனாலும் இவ எல்லார்கிட்டயும் சொன்னா. ஆனா யாரும் இத நம்ப தயாராவே இல்ல. எல்லாருடைய பதிலும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. எரும வச்சிருக்க பெண்
ஆடு வச்சிருக்க பெண்கிட்ட ஏன் நெய்ய கடன் வாங்க போறா அப்படின்னு. இது யாரும் நம்ப தயாராவே இல்ல. அதே கிராமத்துல கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு குரு வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த ஆடு வச்சிருந்த பெண் அந்த குரு கிட்ட போய் எல்லா பிரச்சனைகளையும் சொன்னா. அப்புறம் குரு மாடு வச்சிருந்த பெண்ண கூப்பிட்டாரு. அவளும் குரு கிட்ட வந்து, இவ பொய் சொல்றா. என்கிட்ட மாடு இருக்கு. நான் ஏன் இவ கிட்ட இருந்து நெய்ய வாங்கணும் அப்படின்னு அவளுடைய நியாயத்த சொன்னா. இப்போ குரு தான் முடிவ சொல்லணும். மாடு வச்சிருந்த பெண் உண்மையாவே ஆடு வச்சிருந்த பெண் கிட்ட நெய்ய வாங்குனாளா இல்லையான்னு. ஏன்னா ஆட்டோட பால் ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா மாட்டோட பால் ரொம்ப அதிகமாவே இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது மாடு வச்சிருக்க பெண் ஆடு வச்சிருக்க பெண் கிட்ட ஏன் நெய்ய கடன் வாங்க போறா? அதோட அவசியம் என்ன? குரு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு 2 பெண்களையும் கூப்பிட்டு 2 பேருக்கும் ஒவ்வொரு சொம்புல தண்ணிய கொடுத்தாரு. 2 பேரும் இந்த தண்ணிய எடுத்துக்கிட்டு போய் முகம், கை, கால கழுவிட்டு வாங்கன்னு சொன்னாரு. மாடு வச்சிருந்த பெண் ஒரு சொம்பு தண்ணில எப்படி முகம், கை, காலுன்னு எல்லாத்தையும் கழுவ முடியும் அப்படின்னு கேட்டா. ஆனா ஆடு வச்சிருந்த பெண் அந்த தண்ணிய கொண்டு போய் கை, கால கழுவிட்டு முகத்தையும் கழுவிக்கிட்டு மிச்சம் கொஞ்சம் தண்ணியையும் கொண்டு வந்து கொடுத்தா. மாடு வச்சிருந்த பெண் அந்த ஒரு சொம்பு தண்ணியில முகத்த மட்டும் கழுவிட்டு அந்த சொம்ப காலி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா. 2 சொம்பையும் திருப்பி வச்சுட்டு குரு சொன்னாரு, மாடு வச்சிருந்த பெண் ஆடு வச்சிருந்த பெண் கிட்ட கடன் வாங்குனது உண்மைதான் அப்படின்னு. மாடு வச்சிருந்த பெண் நெய்ய திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. பக்கத்துல அமர்ந்திருந்த கிராமவாசிகள் எல்லாரும், குருவே, மாடு வச்சிருந்த பெண் ஆடு வச்சிருந்த பெண் கிட்ட இருந்து நெய்ய வாங்குனாங்க அப்படின்னு எப்படி நீங்க நிரூபணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு குரு, இந்த சொம்புகள கவனிங்க. ஆடு வச்சிருந்த பெண்ணோட சொம்புல எவ்ளோ தண்ணி மீதி கொண்டு வந்திருக்கான்னு பாருங்க. கொடுத்த தண்ணியில கை, கால், முகம்னு எல்லாத்தையும் கழுவி மீதி கொஞ்சம் தண்ணியையும் கொண்டு வந்திருக்கா. இதுதான் ஒரு பொருளோட மதிப்ப புரிஞ்சுக்கிறது. ஆனா மாடு வச்சிருந்த பெண் தன்னோட முகத்த மட்டும் கழுவிட்டு சொம்புல இருந்த எல்லா தண்ணியையும் காலி செஞ்சுட்டா. ஏன்னா அவளுக்கு அந்த தண்ணியோட மதிப்பு தெரியல. நமக்கு எந்த ஒரு பொருள் மேல அக்கறை இல்லையோ, அது எவ்ளோ இருந்தாலும் அது அழிஞ்சுதான் போகும். நம்ம கிட்ட எந்த ஒரு பொருள் குறைவா இருந்தாலும், நாம அத சரியா பயன்படுத்தி அதோட மதிப்ப தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா, நிச்சயமா அதுல இருந்து நம்மளால பலன் பெற முடியும். ஆடு வச்சிருந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமா பால சேமிச்சு அதுல இருந்து வெண்ணெய எடுத்து நெய்ய தயார் செஞ்சா. மாடு வச்சிருந்த பெண்ணுக்கு பாலோட மதிப்பு தெரியல. அதனால தான் அவ்வளவு பால் இருந்த பொழுதும் அவளோட வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தப்போ நெய் இல்ல. இதுதான் உண்மை அப்படின்னு குரு சொன்னாரு. இதுக்கப்புறம் மாடு வச்சிருந்த பெண் குருவோட கால்ல விழுந்து, குருவே, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி, நான் இப்போவே வீட்டுக்கு போய் அவளுக்கு அந்த நெய்ய குடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் அந்த குரு ஒவ்வொரு துளியா தான் பெருங்கடல் உருவாச்சு. நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு பழமொழியையும் சும்மா சொல்லி வைக்கல. நம்மளுடைய சின்ன சின்ன சேமிப்புகள் தான் நமக்கு எதிர்காலத்துல பெரிய லாபமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த விஷயம் ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் புரியும். இது நம்ம வீட்ல இருக்க லக்ஷ்மிக்கு பொருந்தும். நம்ம லக்ஷ்மிய கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சா, அதே லக்ஷ்மி எதிர்காலத்துல நமக்கு பெரிய லாபமா கிடைப்பா. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, இப்ப நாம தவிர்க்க வேண்டிய 6 செலவுகள பத்தி பார்க்கலாம். முதல்ல சீக்கிரம் கார் வாங்கணும், அந்த பொருள வாங்கணும், இந்த பொருள வாங்கணும் அப்படின்னு ஆடம்பர செலவுகள் தான் உங்கள முழுமையான ஒரு ஏழையா மாத்துது. நம்ம கூட இது போல பல பேர் இருப்பாங்க. அவங்க ஆடம்பரத்துக்காக மட்டுமே கார் வாங்குறது, விலை உயர்ந்த நகைகள வாங்குறது, விலை உயர்ந்த ஃபோன வாங்குறது, இது மாதிரி தேவையில்லாத பொருட்கள வாங்குவாங்க. யாராவது அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சாலும், "நான் என்ன மத்தவங்கள விட குறைஞ்சவளா? நான் என்ன மத்தவங்கள விட குறைஞ்சவனா?" அப்படின்னு கேக்குறாங்க. இதனால நமக்கு வெறும் நஷ்டம் மட்டுமே, எந்த லாபமும் கிடையாது. இது அவங்களுக்கு புரியறதே கிடையாது. நீங்க உண்மையிலேயே பணக்கார ஆகணும்னு விரும்புனீங்கன்னா, இந்த செலவுகள் எல்லாத்தையும் முதல்ல நிறுத்தணும். அந்த பணத்த முதலீடு செய்ய கத்துக்கணும். உங்களோட ஆசைய நிறைவேத்திக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு தேவையானத மட்டும் வாங்குங்க. யாரையாவது பார்த்து எந்த பொருளையும் வாங்காதீங்க. இந்த சலுகைகள், தள்ளுபடிகள் இதுல இருந்து எல்லாம் விலகி நில்லுங்க. பொருட்களோட விற்பனை அதிகரிக்க
பல்வேறு நிறுவனங்கள் கவர்ச்சிகரமான சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் கொடுக்கறாங்க. ஆனா இது அவங்களோட சந்தைப்படுத்துதலோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது நமக்கு புரியறதே இல்ல. நிறைய பேருக்கு இந்த சலுகைகளுக்கு ஆளாகி அவர்களுக்கு தேவையே இல்லாத பொருட்களையும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நாம சந்தைக்கு போய் 50% தள்ளுபடியில கடிகாரம் கிடைக்குது அப்படின்னாலும் நம்ம கிட்ட ஏற்கனவே 2 3 கடிகாரங்கள் இருந்தாலும் நம்ம இன்னொன்ன வாங்குறோம். இதுதான் சந்தைப்படுத்துதலோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. இத நாம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இதனால நமக்கு எந்த லாபமும் இல்ல. ஆனா நிறுவனங்களுக்கு இதனால லாபம். அதனால இப்படிப்பட்ட ஆசைகளை ஒருபோதும் வளர்த்துக்காதீங்க. ஏன்னா இது நம்மள ஏழையாவே வச்சிருக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நமக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளுக்காக நம்ம பணத்த செலவழிச்சுட்டோம் அப்படின்னா, இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? வீட்ல இருக்கிற லக்ஷ்மி கோபமடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்ட விட்டு வெளிய போக தொடங்கிடுவா. 2வது செலவு கடன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெரும்பாலானவர்கள் கடன் வாங்கி தான் பெரிய பெரிய பொருட்கள வாங்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு கார், பங்களா, மொபைல் ஃபோன் இது மாதிரி நம்ம நெறைய சொல்லலாம். அதுக்கப்புறம் அதுக்கான பணத்த கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்ம யூஸ் பண்ற கிரெடிட் கார்ட். கிரெடிட் கார்ட் நம்ம கிட்ட இருக்க பணத்த, இல்ல நம்ம கிட்ட வரப்போற பணத்த செலவழிக்க சொல்றது. அந்த பணத்த நம்ம செலவு செஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம எப்படி பணக்காரங்களா ஆக முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட வராத பணத்தையும் நம்ம செலவழிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா பணக்காரங்களா ஆகுறத பத்தியும் யோசிக்கிறோம். எப்படி பணக்காரங்களா ஆகுறது அப்படிங்கிற வீடியோவையும் நம்ம பார்க்குறோம். ஆனா எந்த விஷயங்களையும் நம்ம முழுமையா கடைப்பிடிக்கிறதே கிடையாது. கடன் வாங்கி ஒரு நிலம் வாங்குறது, அதுல இருந்து லாபம் கிடைக்கிறப்போ கடன திருப்பி செலுத்துவோம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா அவங்களுக்கு இதுல லாபத்த விட கடனுக்கான வட்டி தான் அதிகம் அப்படிங்கிறது தெரியறதே கிடையாது. அதனால இப்படிப்பட்ட செலவுகள ஒருபோதும் செய்யாதீங்க. கடன் வாங்கி எந்த ஒரு பொருளையும் வாங்கவே வாங்காதீங்க. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பணத்த கையில வச்சு மட்டுமே செலவு பண்ணுங்க. மொபைல் ஃபோன்ல இருந்து ஒரு செலவ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்ளோ செலவு ஆகுது அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா, அந்த பணம் உங்களோட கையில இருந்து போகல இல்லையா? அதனால உங்களோட கையில இருந்து பணத்த எடுத்து செலவு செஞ்சு பாருங்க. பணம் எவ்ளோ செலவாகுது அப்படின்னு நீங்களே உணருவீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா, இத ஒரு 2 நாள் கடைப்பிடிச்சு பாருங்க. 1 நாள் முழுக்க சந்தையில உங்களோட ஃபோன்ல இருந்து செலவு செஞ்சு பாருங்க. இன்னொரு நாள் உங்களுடைய கையில இருந்து பணத்த செலவு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கையில இருந்து பணத்த செலவு செய்யும் பொழுது, "ஐயோ! பணம் அதிகமா செலவாகுது" அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரும். ஆனா ஃபோன்ல இருந்து செலவு செய்யும் பொழுது, உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணமே வராது. 4வது விஷயம், உங்களோட உணர்ச்சிகள கட்டுப்படுத்துறது. உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருந்தது அப்படின்னா, அத வாங்கணும்னு நீங்க விருப்பப்பட்டா, முதல்ல அந்த பொருள் உங்களுக்கு உண்மையிலேயே தேவையா? அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஏன்னா, பல பேர் ஒரு பொருள பார்த்து பிடிச்சிருக்குன்னு உடனே வாங்கிடுறாங்க. அது அவங்களுக்கு தேவையா? இல்லையான்னு கூட தெரியாமலேயே வாங்குறாங்க. இந்த சலுகைகளும், தள்ளுபடிகளையும் பார்த்து நம்ம பொருள வாங்க ஆரம்பிச்சுட்டோம். இந்த மாதிரியான பொருட்கள வாங்குறத நம்ம தவிர்க்கணும். நாம இப்படிப்பட்ட பொருட்கள வாங்கவே கூடாது. அதுக்கு பதில் நமக்கு தேவையான பொருட்கள நம்ம வாங்கலாம். 5வது மற்றும் கடைசி விஷயம். ஒருபொழுதும் ஒரு புதிய புதிய ஆசைகள வளர்த்துக்காதீங்க. நம்ம உலகத்துல பணவீக்கத்துக்கு மிகப்பெரிய காரணம் ஆசை தான். இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்ப இருக்க காலகட்டத்துல ரூ. 10,000 கூட ஃபோன் கிடைக்கும். ஆனா, அதே நேரத்துல ரூ. 2,00,000 வரைக்கும் ஃபோன் கிடைக்குது. ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் ரூ. 1,00,000 வச்சிருக்கணும்னு ஆசை. இன்னொருத்தருக்கு ஒரு ஃபோன ரூ. 2,00,000 வாங்கணும்னு ஆசை. ஆமாங்க. இதுல உங்களோட பணக்கார தன்மையும் காட்டுது. ஒரு ஃபோன் அதிக பணத்த கொடுத்து வாங்குனா, அவங்க பணக்காரவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு தோணும். இது மேல ஆசை இருந்ததால தான் அவர் விலை உயர்ந்த ஃபோன் வச்சிருக்காரு. இதுதான் மிகப்பெரிய பணவீக்கத்திற்கான காரணம். வேற எந்த ஒரு பொருள்லயும் விலையேற்றம் இல்ல. பணவீக்கமும் இல்ல. பணவீக்கமும், ஆசைகளும் அதனால தான் மக்கள் அப்பப்போ ஆசைய தூண்டும் பொருட்கள உருவாக்கி வருது. நல்ல பொருள உருவாக்கி நம்ம ஈர்க்கும் வகையில கொண்டு வராங்க. இதனால தான் நம்ம எந்த ஒரு பொருட்கள பார்த்தாலும் உடனே விரும்பி வாங்கணுன்ற எண்ணம் நமக்கு வருது. ஏன்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மக்கள் அவங்களோட ஆசைகளால தான் முடிவு எடுக்குறாங்க. அதனால தான் சொல்றேன், உங்களோட ஆசைகள கட்டுப்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும்
குறைவான ஆசைகள வளர்த்துக்கோங்க. ஏன்னா, ஆசைகளால நம்ம வாழ்க்கை ஓடாது. அதுக்கு பதிலா கடின உழைப்பாலயும், பணத்த சேமிக்கிறதாலயும் மட்டும் தான் நம்ம வாழ்க்கை ஓடும். ஏன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில பணம் தான் எல்லாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில மக்கள் பணம் தான் எல்லான்னு கிடையாது அப்படின்னு சொன்னாலும், அவங்களோட வாழ்க்கைய சரியா கவனிச்சு பார்த்தா, அவங்களுக்கும் பணம் தான் எல்லாம். அவங்க பணத்துக்காகத்தான் அலைஞ்சு திரியிறாங்க. ஆனா, நம்ம கிட்ட பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நண்பர்களே, இந்த வீடியோவின் மூலம் சில தேவையில்லாத செலவுகள உங்களுக்கு குறைக்கிறதுக்கான சில முயற்சிகள நான் செஞ்சிருக்கேன். இந்த செலவுகள நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களால பணத்த சேமிக்க முடியும். தேவையான நேரத்துல அந்த பணமும் உங்களுக்கு உதவி பண்ணும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதிகமா செலவு பண்ற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இத ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.